There are no authentic ashram records of the origins of the ashram Veda Pathasala, both of the building and the classes. Though there are some references to a Veda teachers of the past in the journal, The Mountain Path, they are vague. We are able to get some authentic information in this regard in a video interview given by one Manalur Pettai Subramanya Sastri. Sri Subramanya Sastri had the fortune of seeing Bhagavan Ramana regularly from the age of 5 since 1930s onwards. In a sense, he had a close connection with Bhagavan and the ashram. In this interview, recorded about 2004, he talks about Bhagavan, the Veda Pathshala origins, intertwined with his own personal life as a school teacher and later as a full-time Vedic Pandit. But all through, Bhagavan is the thread on which all his experiences are strung together. Sri Sastri's strong devotion to Bhagavan is illustrated by a few demonstrable instances in addition to his own personal experiences of being with Bhagavan. 1. He vowed to chant 100 times Sri Ramana Sannidhi Murai, the magnum opus of Sri Muruganar, containing 1851 verses on Bhagavan in 1 year, coinciding with Bhagavan's centenary celebrations in 1980 to 81. 2. He sponsored rupees 8 lakhs for the Swarna Bandham of Bhagavan Samadhi Lingam on the occasion of the 4th Kumbhabhishekam of Bhagavan Shrine in 2004. 3. He conducted a Akshara Manamalai Homam in his house. The video is in two parts. The first one, of about 10 minutes, is regarding Sri Subramanya Sastri's experience of Bhagavan and the ashram. The second part, of about 40 minutes, is regarding two Pathashalas run by the Nattukottai Chettiar community in Tiruvannamalai and their temple charities. A succinct gist of the talk is provided as English subtitles, avoiding cluttering. Those knowing Tamil can ignore them and enjoy Tamil language's own native beauty. Om Namo Bhagavate Sri Ramanaya. अपार सच्चित् सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि. பகவானோட கூட என்னுடைய அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கணும் எல்லாருக்கும் ஆசை அப்படின்னுட்டு என்னை கேட்குற. என்னுடைய அனுபவம்லாம் என் சொந்த அனுபவம். அது மற்றவாளுக்கெல்லாம் உபயோகப்படுமா, மற்றவாளுக்கு சொல்ல தகுந்ததான்றதே எனக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். அது ஒரு லஜ்ஜை அல்லது கூச்சம் இப்படிலாம் இருக்கலாம். ஆனால் கேட்கும்போது பகவானோட கூட பழகினதில் எந்த விஷயமாக இருந்தாலும் பகவான் மற்றவாகிட்ட எப்படி கருணையை காட்டினார்ன்றது உலகத்துக்கு தெரிய வேண்டாமா, அதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டதுனால என் சொந்த அனுபவங்களை சொல்லிட்டு வரேன். எங்கள் தகப்பனார் இந்த ஊரில் 2 வேத பாடசாலை, ஒரு வேத பாடசாலை தனியாக வேதம் சாஸ்திரம் காவியம் ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஒரு பாடசாலை, இன்னொரு பாடசாலை அன்னதானம். வருஷம் 365 நாளைக்கும் வர பிராமணாளுக்கெல்லாம் அன்னதானம். அதே சமயத்தில் தினம் ஒரு வேத 30 பசங்க 35 பசங்க வேத அத்தியனம். 2 பாடசாலையும் இந்த ஊரில் நடந்துட்டு இருந்தது. அன்ன சத்திரம்னு இருக்கு பாருங்க இப்போ. அதில் இப்போ கூட அங்கே உள்ள அன்னம் போட்டுருக்கான்னு பேர். அவ செட்டிகள் நாட்டு எம்கே அன்ன சத்திரம். ஆமாம். அதில் அப்பா எப்படி அசோசியேட் ஆயிருந்தாரு? இந்த பாடசாலை இந்த ஊரில் பாடசாலை வச்சுட்டு அப்போவா. அன்னசத்திரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பசுங்கரைன்னு ஒரு ஊர் இங்கே பக்கத்தில் 5 மைல் 6 மைலில். அதில் 365 ஏக்கரா 400 ஏக்கரா அந்த கிராமம் பூரா வாங்கி அப்படியே திருவண்ணாமலை அன்னதானத்துக்குன்னு எழுதி வச்சுட்டா தினம் 1 ஏக்கராவில் விளையிறது அன்னதானம். பிராமணா வந்தாள்னா கார்த்தால அங்கே போய் தலையை காட்டிவிட்டு நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவள் போயிடலாம். அப்போ மத்தியானம் 12 மணிக்கு கரெக்டாக இங்கே வந்து சாப்பிட்லாம். 2 நாள் வரைக்கும் திருப்பி சொல்லணுன்ற அவசியமே இல்லை.
தினம் 60-70 பேர் 2 வேளையும் சாப்பாடு உண்டு. அது தவிர துவாதசின்னாக்கா வடை பாயசத்தோட. அப்போ அது செட்டியார் நடத்திட்டு இருந்தது இல்லையா? ஆ? செட்டியார் ஆமாம்மா, நடத்திட்டு செட்டி. அப்பாவுக்கு எப்படி அதில் கனெக்ஷனு? பாடசாலை நடத்துகிறாளோ இல்லையா வாத்தியார். அந்த பாடசாலையே நம்ம எங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே 2 செட்டுலாம் இருந்திருக்கு. அதுக்கு முன்ன பாடசாலையில் இவர் கீழ்கிளைக்கு வந்து பாடசாலைக்கு வந்து அத்தியனம் பண்ணார். இந்த ஊர்லேயே அத்தியனம் பண்ணார். அத்தியனம் பண்ணும்போதே வந்து இதுக்கு பகவான்கிட்ட வருவார். மலை மேலே விருப்பாட்சி குகையில் இருக்கும்போது இவெல்லாம் ஸ்நானத்துக்கு அங்கே போனால் இவர் மாத்திரம் கொஞ்சம் தனியாக தங்கி பகவான்கிட்ட கொஞ்ச நாள் எதிர உட்காந்து அவருக்கு ஒரு 2 பேருக்கும் எப்படி அட்டாச்மெண்ட்டுன்னா தன்னை அறியாமல் பகவான்கிட்ட ஒரு. அப்பாவோட பேர் என்ன? சுந்தர கணபாட்டிகள்னு பேர். சுந்தர மணலூர்பேட்டை பூர்வீகமான ஊர். இந்த ஊரில் அத்தியனத்தை முடிச்சுட்டு மணலூர்பேட்டையில் ஒரு பாடசாலை ஏற்பாடு பண்ணி கட்டி அதில் இவரை வாத்தியாரா போடுறதுக்கு கொண்டு போய் உட்கார வச்சா. பசங்க தேடி கொண்டு வரத்துக்குள்ள இந்த ஊர் பாடசாலைக்கு இருந்த வாத்தியாருக்கு வயசாகிடுச்சு, உடம்பு சரியாக இல்லாத போயிடுச்சு, ஒரு வாத்தியார் வேணும், அது நீ தான் இருந்தால் பரவாயில்லைன்னு சொல்கிறான்னு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு இங்கே வாத்தியாரை வச்சுவிட்டேன். அதனால் அங்கே அந்த ஊரில் அந்த பாடசாலை ஆரம்பிக்கிற இடத்த வேறு தர்மமாக வச்சு மாணிக்க வாசகர் மடம் அப்படின்னு வச்சு அதில் 63 நாயன்மார்களுடைய பிம்பங்களையும் வச்சு அதை பெரிய புராணம் வாசி அதை இது பண்ணுறது. மாணிக்க வாசகர் சிலை வச்சு அது எங்கள் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்குது. மணல்பேட்டை. ஆமாம், மணலூர்பேட்டையில் எங்கள் ஆற்றுக்கு பக்கத்து கட்டணும். அதுக்கு அந்த பக்கத்தில் நான் வந்து சேர்ந்தேன் தட்டையில். அந்த மாதிரி மணலூர்பேட்டையில் அவருக்கு வேத சொல்லி வச்ச உடனே அவர் திருவண்ணாமலை பாடசாலையில் உங்களை அவரை கூப்பிடுறான்னு சொன்ன உடனே எங்கள் ஊருக்காரருக்கு மணலூர்பேட்டை திருவண்ணாமலை பேரில் ஒரு பக்தி. இந்த ஆற்று திருவிழா இருக்க அதை வந்து இந்த 16 கால் மண்டபம் இருக்க அந்த மண்டபத்தில் கடைகளை நிறையா கட்டி விட்டு அந்த கடையில் வர வாடகையை பூரா அப்படியே அண்ணாமலையாருக்கு இது கூட பண்ணிவிட வேண்டியது, மல்லூர்பேட்டைக்கு சாமி வந்துட வேண்டியது, அதை நாங்கள் கொடுக்குற பணமாக வச்சுட்டுன்னு சொல்லிவிட்டு தான் அந்த கட்டி வச்சுருந்தேன். ஆமாம், மல்லூர்பேட்டையார் கட்டினது தான் அந்த 16 கால மண்டபத்து உள்ள இருக்கிற கடைகள் எல்லாம். மண்டபம் இவ கட்டல, கடைகள் நம்ம வெறும் காலி மண்டபமாக இருந்தது. கடைகளை கட்டி விட்டு அதில் வர வாடகையெல்லாம் கொடுத்து விட்றோம், நீங்கள் அண்ணாமலையாரை அங்கே எடுத்துன்னு வந்துட வேண்டியது, நாங்கள் செலவெல்லாம் பண்ணிக்கிறோம், வரத்துக்கு உண்டான பணம் கட்டணுன்றது இருக்கு, அதுக்கு நீங்கள் அதை இதுவாக முதலாக வச்சுக்க வேண்டியதுன்னு சொல்லி அந்த நாள்லேயே இது பண்ணி எங்களுக்கு அண்ணாமலையார் குலதெய்வம் மாதிரி. அதனால் ஒன்றா அங்கே பாடசாலை கூப்பிடுறாங்கன்னா நாங்கள் இங்கே வேறு விதத்தில் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், நீ வந்து அங்கேயே போய்க்கோ அப்படின்னு சொல்லி அவர் இங்கே அனுப்பிச்சுட்டார். இங்கே வந்த உடனே பகவத் சன்னிதானத்துக்கு நிறைய பசங்க 35 பசங்க சிஷ்யால் அவருக்கு வாத்தியாருக்கு சுஷ்ரூஷை பண்ணுறதுன்றது அந்த நாளில் ஒரு இது. எங்கள் அப்பாவுக்கு என்ன சுஷ்ரூஷைன்னா பசங்க வந்து வேஷ்டி துவைச்சின்னு வந்து உணர்த்திவிட வேண்டியது, கார்த்தால் குடிக்கிறதுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து ஆற்றுக்கு குடம் ஒரு குடம் கொண்டு கொடுக்க வேண்டியது. எங்கேருந்து கொண்டு வரணும்னா மலையில் முளைப்பால் தீர்த்தம் இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த நாளில் தீர்த்தம். அதுக்கு ஈக்குவலான தீர்த்தம் ஏதாவது உண்டான்னா 2 உண்டு. ஒன்று பகவான் வெட்டின கிணறு, இப்போ என்னமோ ருச்சி மாறி போச்சு, அது அப்படியே ஜொன தீர்த்தம் அப்படியோ முளைப்பால் தீர்த்தம் எப்படியோ அவ்வளவு இனிப்பாக இருந்தது. பகவான் வெட்டின புதுசில் 40லலாம் அவ்வளவு இனிப்பாக இருக்கும். இல்லைன்னா அந்த பாலித்த இது பெலா கொத்தரு இது இருக்குது பாருங்கள், அதுவும் அந்த மாதிரி தீர்த்தம் நல்லா இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு என்ன தோணிச்சுன்னா பகவத் சன்னிதானத்தில் வேதத்தை அர்ப்பணம் பண்ணால் தேவலை, இங்கே ஏதாவது நித்தியம் வேத பாராயணம் நடக்கணும். பகவான் வந்து சாதாரணமாக யதிகள் அப்படின்னா அவள் சன்னிதானத்தில் உபனிஷத்து பாராயணம் பண்ணுறது தான் விசேஷம். அதனால் கார்த்தால வேளையில் உபனிஷத்து, சாயந்தர வேளையில் ருத்ரசமக பாராயணங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கு பசங்களை அங்கேருந்து ஒரு 2-3 பசங்க பக்தி உள்ள பசங்களாகவும் தனக்கு வேலை செய்யக்கூடிய பசங்களாகவும் பார்த்து இங்கே அனுப்பிச்சுட்டு இருந்தார். இதை இன்னொரு பாடசாலையில் இருக்கிறவா இவரை பார்த்தா அவளுக்கு பொறாமை. என்ன பண்ணிவிட்டான்னா செட்டிநாட்டுக்கு தபால் எழுதி போட்டார், அண்ணாமலையாருக்கு வேதம் சொல்கிறதுக்காக நீங்கள் பாடசாலை வச்சா அங்கே போய் சமாதியில் கொண்டு போய் வேதம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. சமணர் கமணர்னு சொல்ல, சமாதியில் கொண்டு போய் வேதம் கொண்டு சொல்கிறதுக்காக இந்த வாத்தியார் அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் பேரில் ரிப்போர்ட் எழுதி போட்டார். எங்கள் அப்பாவுக்கு அங்கே செட்டிகள்லாம் தனி மரியாதை. அவர் சாகரத்துக்கு முன்னாடி அழகப்ப செட்டின்னு ஒருத்தர், கானாபீனா சோனா அழகப்ப செட்டின்னு அவன் முதல்ல எழுத்து 3 எழுத்து. அவள் இந்த ஊர் கோவிலுக்கு தர்மகர்த்தாவா, செட்டி ஒருத்தன் தர்மகர்த்தாவாக இருந்தாகணும். 5 பேர் தர்மகர்த்தா, அதில் நாட்டுக்கோட்டை செட்டி ஒருத்தன் கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படின்றது. அந்த அழகப்ப செட்டின்றவ பஞ்சகச்சத்தோடு இருப்பான்.
பூணல் கிடையாது, இருந்தாலும் கழுத்தில் ருத்ராட்சம் இதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப சைவ இது நெத்தியில் விபூதி இல்லாத இருக்க மாட்டார். ரொம்ப பக்தி, வேதத்தில் பக்தி. வேதம் தெரிஞ்ச வாத்தியார்ந்த எல்லாம் பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணுவான். அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான மரியாதையோடு இருந்துட்டு இருந்தார். அவன் என்ன பண்ணால், கோவிலுக்கு இந்த நகைகள்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கு மொத்தம் 7 சாவி. 5 தர்மகர்த்தாக்கள்கிட்ட 5 சாவி, பெரிய குருக்கள் சின்ன குருக்கள் 2 பேர்கிட்ட 2 சாவி, 7 சாவி அதுக்கு மேலே. அந்த 7 பேரும் போய் திறந்தால் தான் நகர்வம் எடுக்கலாம். இந்த நாட்டுக்கு ஒரு செட்டி தர்மகர்த்தாவாக இருந்தான்னு சொன்னேன். அவனுக்கு எங்கள் அப்பா கிட்டே இருந்த வெளியில் சத்திரத்துலேயே சாப்பிட மாட்டான். அவன் நடத்தின பிராமணா சமைக்கிற சாப்பாட்டையே சாப்பிட மாட்டான். அவனே தனியாக கூட ஆனாச்சாரத்தோடு இது பண்ணினவா, சிவதீட்சை வாங்கிட்டு இது பண்ணவாளா கூட அழிச்சுன்னு வந்து சமையல் பண்ணுவான். வேறு ஏதாவது இவனுக்கு சாப்பிடணுன்ற சபலமாக இருந்ததுன்னாக்கா வேறு எங்கடா சாப்பிடலான்னா எங்கள் ஆற்ற மாத்திரம் தான் அவனுக்கு புரியாது. ஏதாவது 2ஆம் வேலைக்கு ஒரு டிஃபனுக்கு அந்த மாதிரி வேணும்னாக்கா எங்கள் அப்பான்ட்டு சொல்லி ஆற்றுலேருந்து கொண்டு வர சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு மரியாதை. அவனுடைய சாவி, நகை சாவி இருக்கிற அதை எங்கடா கொடுக்குறதுன்னா எங்கள் அப்பான்ட்டு கொடுத்து வச்சான். பாடசாலை அவன் சன்ன சத்திரத்துக்கு அவன் ஒரு அதிகாரி, அங்கே யார் மேனேஜராக இருக்கானோ அவங்ககிட்ட கொடுக்கல, அப்பான்ட்ட கொடுத்து வச்சுருந்தான். அவர் எங்கள் அப்பா செத்து போன அப்புறம் கூட அவன் ட்ரஸ்டியாக இருந்துட்டு போது அந்த சாவி எங்கிட்ட இருந்தது. எங்கள் அப்பாவை வேதம் சொல்கிறதுக்கு ரிப்போர்ட் எழுதி போட்டான்னு சொன்ன உடனே அது அங்கேருந்து ஃபார்வேர்ட் பண்ணி மேனேஜருக்கு ஃபார்வேர்ட் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு விசாரணை. எங்கள் அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கிறார். என்ன சொல்கிறதுன்னு புரியல இவருக்கு. உண்மையை சொல்கிறதா இல்லைன்றதா, என்னமோ பசங்க அங்கே வேட்டு துவைக்கிறதுக்கு ஆச்சார முறைன்னு போகிறா. அவள் ஒரு கால் சொன்னால் நான் அதை ஒருவேளை தடுக்கலை, இவ்வளோதானே தவிர நான் ஒன்றா இப்போ வேண்டான்னு சொல்லிவிடுறேன். இதுக்கு என்னன்னு சொல்லிவிட்டு உடனே இங்கே சின்ன சுவாமிகிட்ட வந்து நான் தான் பண்ணேன் இந்த வேலையை, எனக்கு இந்த மாதிரி எழுதி போட்டேன், பகவத் சன்னிதானத்தில் நான் ஆரம்பிச்சு விட்டேன், இதுக்கு விக்னம் வரக்கூடாது, நீங்கள் இங்கே ஒரு பாடசாலை ஆரம்பிச்சு விட்டா தேவையில்லை, நீ சொன்னால் நான் கேட்க தயார், ஆனால் ஒரு கண்டிஷன், பசங்களெல்லாம் நான் போய் தேடின்னு இருக்க முடியாது, நீ பசங்களை கொண்டா நீயே வாத்தியாரை வந்துடும், நீ சொல்கிற பேச்சுக்கு மப்பியல் இல்லை அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட சின்ன சுவாமி இது பண்ணார். அவர் என்ன பண்ணாருன்னா, நான் டவுனில் வாத்தியாராக இருந்துட்டுருக்கேன், நான் நடுவில் விட்டுட்டு வந்தேன்னா இருக்காது, எங்கிட்ட ஒரு கட்சி தயாராகிடுது, எங்கிட்ட அஜயனம் பண்ணவா ஒரு 20 பேருக்கு மேலே இருக்கா, அதில் எங்கள் பகவத் சன்னிதானத்துக்கு யார் பொருத்தமோ அது மாதிரி ஆசாமியை நான் கொண்டு வைக்கிறேன், நான் வந்து சூப்பர்விஷனாக இருந்த ஹெட் மாஸ்டர் மாதிரி நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன், நானே இங்கே இருக்கக்கூடாது, அதனால் நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாடசாலை வைக்க சொல்லி, அதில் இந்த கிட்டு ஆப்பிச்சி வாழலாம் தான் முதல் செட்டு. ஒரு ஆப்பிச்சி இருக்கார, அவரை 8 வயசில் கொண்டு பூனலை போட்டு இங்கே சேர்த்து விட்டார். மத்தியானம் ஆச்சுன்னா எனக்கு பசிக்கிறது, அப்பிச்சி வேணும்னு அழுவார். இந்த அப்பிச்சின்ற வார்த்தையே என்னால் வந்தது தான். நான் அவ்வளோ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பாடசாலை வச்சதுலேருந்தே எனக்கு ஆசிரமத்தில் தொடர்பு உண்டு, நான் பாட்டுக்கு வந்துட்டே இருப்பேன்.